என் வயல், என் அப்பா அம்மாவுடைய உழைப்பு, இந்த உயர்ந்த வரப்பு, அவர்கள் வியர்வை துளிகள் சிந்தி செய்த ஒவ்வொரு வரப்பையும் அப்பா அம்மா மண் எடுத்து கட்டி செஞ்சது. அவ்வளோ உழைப்பு. கொட்டும் மழையிலையும் சரி, கடுமையான வெயிலையும் சரி, எவ்வளோ பாடுபட்டாங்க. விவசாய குடும்பத்தில் விவசாயத்தை சிறப்புற செய்து வயல்லையும் பாடுபடுவாங்க. அப்பா எங்கள் வீட்டில் பார்த்தா பட்டறை, கருமர பட்டறை சொல்லுவாங்க இல்லையா, அங்கே வண்டி கட்டு விடுறது, அச்சு முறிவு அதை இணைக்கிறது, ஊரில் வாசகால் ஜன்னல் வீடுக்கு தேவையானதெல்லாம் செய்வாங்க. இப்படி பல வீடுகளை அப்பா கட்டி கொடுத்துருக்காங்க. அப்போ ஆச்சாரியாக பிறந்து ஆச்சாரிய வேலையும் செஞ்சுக்கிட்டு, ஒரு விவசாயியாக இருந்து விவசாய வேலையும் செஞ்சுக்கிட்டு, பெற்ற பிள்ளைங்களை படிக்க வச்சு ஆளாக்கி, தன் வீட்டு படியால் அப்பா படிச்சிருக்க வேண்டிய படிப்பை எங்கள் வீட்டில் 6 படியால் வேலை செஞ்சுருக்காங்க. அதில் ஒரு படியால் அவர் எங்கள் தாத்தா படிக்க வச்சுருக்காரு. அவர் 1.5 லட்ச ரூபாய் சம்பளம் மும்பையில் போய்ட்டு மேனேஜராக வாங்கியிருக்கிறாரு. அவர் பென்ஷன் மட்டுமே இப்போ 74,000 மேலே வாங்குகிறாரு. அந்த அளவுக்கு எங்கள் தாத்தா கந்தசாமி ஆச்சாரி படிக்க வச்சுருக்கிறார். அப்பாவை வீட்டுக்கும் வயலுக்குமா அவர் பயன்படுத்தியிருக்கிறார். நடுப்பெரியப்பா டிஎன்இபிக்கு போயிட்டார். பெரிய பெரியப்பாவும் விவசாயமும் அந்த கார்பெண்டர் வேலை சொல்கிறேன் இல்லையா, அந்த தச்சு பணி மர வேலையும் செய்வாங்க, இரும்பு வேலையும் செய்வாங்க. அப்பாவும் பெரிய பெரியப்பாவும் விஜயராமன் ஆச்சாரியம். அப்படி அவங்க பாடுபட்டு இந்த நிலத்தை திருத்தி இன்ன வரைக்கும் அந்த வடிவம் மாறாமல் ஓரளவுக்கு இருக்குது. அப்படின்னா அப்பாவுடைய உழைப்பு, பெரிய பெரியப்பாவுடைய உழைப்பு. அண்ணன் தம்பி பாசனா அவங்கக்கிட்ட தான் பார்க்கணும். ஒருத்தர் விட்டு கொடுக்க மாட்டாங்க. என்னதான் சண்டை வந்தாலும் தம்பி கூப்பிடு அப்படின்னு விலகிட்டு போவார். அப்படி அப்பாவுக்கும் அண்ணன் மேலே அவ்வளோ பாசம், பெரிய பெரியப்பாவுக்கும் தம்பி மேலே அவ்வளோ பாசம். இப்படி இங்கே இருக்கக்கூடிய அந்த 8 ஏக்கர் ப்ளஸ்ஸு கை மாறி போன ஒரு 8 ஏக்கர், அது எங்கள் அனுபவத்தில் இருந்து மாற்றார். அந்த இந்த கோவிந்தசாமின்னு விழுப்புரத்தில் நினைவு சின்னம் இருக்கு இல்லையா, நினைவு மண்டபம், அவர் அமைச்சராக இருக்கும் பொழுது அவர் மண்ணுடையாங்கிற உடையானுக்கு அவங்க கட்சி டிஎம்கே கட்சி சார்ந்தவங்களுக்கு, அவங்க ஜாதிக்காரருக்கு வேண்டியவருக்கு என்ன செஞ்சுருக்காங்க, எங்கள் அனுபவத்தில் இருக்கிறத அவர் பட்டா அவர் பேரில் கொடுத்துருக்காரு, மண்ணுடையாருக்கு. அவர்கிட்ட இருந்து இங்கே பெரும்பாகத்தில் இருக்கவங்களாம் வாங்கியிருக்காங்க, மாரனோட சார்ந்தவங்களும் வாங்கியிருக்காங்க. வரலாறு மாற்றி எழுதப்பட்டிருக்கு. அந்த மண்ணுக்கு உரியவன் நாம இருக்கிறோம். சில கல்வர்கள் ஆட்சியில் இருந்ததுனால காட்சியில் இப்போ இருந்த நிலம் இல்லாத இருக்குது. அப்போ 16 ஏக்கருக்கு மேலே அந்த காலத்தில் 6 படியால் வேலை செஞ்சுருக்கிறாங்க. ஒரு படியாலில் என் வீட்டிலையும் வேலை செய்வாங்க, இந்த நிலத்துலையும் வேலை செய்வாங்க. எல்லாம் மொச்சை, அவரை, துவரை, எள்ளு, கொள்ளு, நெல்,
அதில் சாமை, வரகு, கேழ்வரகு, கம்பு, அலங்கார சோளம், மக்காச்சோளம், மல்லாட்டை, மணிலா, வேர்க்கடலை, இப்படி எல்லா வகை பயிரும் நான் சொல்கிறத விட இதில் இந்த நிலத்தில் பார்த்துருப்பாங்கள்ல சின்ன வயசில், அவங்க சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும், இவங்க நிலத்தில் இங்கே சுற்றுப்பட்டுலே இங்கே தான்ப்பா எடுத்துகிட்டு போய் சாப்பிடுவாங்க, அவங்க பசி ஆறுவாங்க. சில குடும்பங்கள் பேரை சொல்லியே சொல்லுவாங்க, உங்கள் ஆச்சாரி வீட்டு வயலுக்கு போனால் தான் வயிற்றுக்கு எதாவது கிடைக்கணும், இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு போவாங்க. அது நான் திருடின்னு சொல்கிறத விட அந்த காலத்தில் அப்படி இருந்திருக்கு, சூழல் இருந்திருக்கு. எங்கள் நிலத்தில் வந்தால் வயிறார எதையும் சாப்பிட்டு போக வாய்ப்பு இருக்குது, அதனால் வந்திருக்காங்க, எடுத்து போயிருக்காங்க. எங்கள் அப்பா கையோட ஒருத்தர் மாட்டிக்கிட்டார், ஆனால் அவங்க வீட்டில் வறுமை. சரி, அவர் மற்றவனா பிடிச்சிட்டா என்ன செய்வான், ஏன்டா நீ வந்து திருடனை வச்சுட்டு போ அப்படின்வான், அசிங்கமாக திட்டுவாங்க. எங்கள் அப்பா என்ன பண்ணார் தெரியுமா, அவங்க குடும்பத்துடைய சூழ்நிலையை பார்த்துட்டு, சரிம்மா நீங்கள் இவ்வளோ அறுத்துட்டீங்க, சரி பரவாயில்ல போய் எடுத்துகிட்டு போங்க அப்படின்னு கௌரவமாக விட்டு கொடுத்தவங்க. ஏன்னா அந்த அளவுக்கு வறுமை தாண்டவம் மாடி இருக்குது. அதை புரிந்துணர்வோடு எங்கள் அப்பா என்ன செஞ்சுருக்காரு, சரி எடுத்துகிட்டு போய் சாப்பிடுங்க. அது கேட்டிருந்தாலும் கொடுத்துருப்பாங்க. அந்த கேட்காம ஒருத்தர் வந்து நிலத்தில் அறுத்துருக்காங்க, பயிர் எடுத்திருக்காங்க. அப்படி தற்செயலாக வரும்போது பார்த்துருக்காங்க. பார்த்ததை வந்து அவர் கண்கலங்கும் பொழுது சரி நீங்கள் எடுத்துகிட்டு போங்க. அந்த குறிப்பிட்ட மனிதர் வந்து தன்னுடைய வாழ்நாளில் வாழ்ந்து மறைகிற வரைக்கும் அந்த நன்றி உணர்வோடு இருந்தார். 1997 அவர் தான் என் வீட்டுக்கு வந்து மண் சோறு வச்சார். கூரை வீடு, பூர்வீக வீடு பின்னாடி இருக்கும், புதிதாக நாங்கள் கட்டின வீடு முன்னாடி இருக்கும். அப்போ அவர் தான் அந்த மண் சோறை பிடிச்சி அப்போ அவர் சொன்னார். அவர் வயால், நான் சின்ன பையன், ஏழுமலை போல் எங்கள் அப்பா பேரை சொல்லி அவனை போல் பொறுமைசாலை இருக்க முடியாது. அப்போ அவர் பேர் என்ன அப்படின்னு பார்த்தா சின்னையா படையாச்சு. அவ்வளோ நன்றி உணர்வோட இருந்தவர். பல குடும்பங்கள் இங்கே நம்முடைய வயலில் வந்து நிறைய எடுத்துகிட்டு போவாங்க, சாப்பிடுவாங்க. இது முழுக்க இந்த பகுதி, அது அங்கே, அப்புறம் கழனிக்காடு இந்த பக்கத்தில் இருக்குது. எல்லாத்தையும் சரியா, இப்போது வீட்டுக்கு புறப்பட வேண்டியது இருக்குது. சும்மா ஏதோ கந்தவேலுக்கு வந்து தானேலாம் கோபம் வந்துடாது, ஏனோ தானெல்லாம். சரியாக இருக்குன்னா சரியாக இருக்குது, தப்பாக இருக்குன்னா தப்பாக இருக்குது. இது கந்தசாமி ஆச்சாரி என்னுடைய தாத்தா, அவருக்கு அப்படி தான். ஒரு விஷயம் சரின்னு பட்டுன்னா சரி, தப்புன்னா தப்பு தான், அது எவனா இருந்தாலும் போடன்றார். எனக்கு புதுசாக எங்கேயே இருந்து வந்துடல, என் தாத்தா கிட்ட இருந்தால் வந்திருக்கு. என்னுடைய தாத்தாவுடைய தங்கச்சி கண்ணம்மா நெய்வேலியில் என்எல்சியில் அவங்க கணவர் வேலை செஞ்சாங்க. இங்கேருந்து அவங்க தங்கியிருந்ததுனால இங்கேருந்து வண்டியாக அவங்களுக்கு போகும் விளையிறது. அவங்க வச்ச பேர் தான். என் அண்ணனை போலவே கந்தசாமி ஆச்சாரி போலவே இருக்குன்னு தான் கந்த வேலுன்னு பேர் வச்சாங்க. கண்ணம்மா அவங்க தான் அந்த பேரை வச்சவங்க. என்னுடைய தாத்தாவுடைய தங்கச்சி, 2வது தங்கச்சி. பெரிய தங்கச்சி வந்து பரிக்கல் முத்தம்மா, 2வது தங்கச்சி கண்ணம்மா. இது எங்கள் தாத்தாவுடைய நடுதம்பி, சின்ன தம்பி ஆசாரியுடைய நிலம். எங்கள் தாத்தாவுடைய சின்ன தம்பி நடராஜன் ஆச்சாரியுடைய நிலம். அதுக்கு பக்கத்தில் கண்ணம்மா. அப்பயே பெண்ணுக்குரிய அங்கீகாரம் கொடுத்துருக்குறாங்க நிலம். சரி, நம்ம புறப்படுவோம். சரி, வரலாறை
வரும்போதெல்லாம் பேசலாமே.